Hi friends, welcome to our channel. This video is sponsored by BuyMode mobile shopping app. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெண்டலே மெல்ல பேசு அதோட 16/6 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெண்டலே மெல்ல பேசு சீரியல் இருக்கு இல்லையா, அதோட 16/6/2025 என்ன நடக்கும் அப்படிங்கிற ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரியலோட ஹீரோ வந்து பரமுவா இல்லை ரிஷியா அப்படிங்கிறதே தெரியாத அளவு இருக்குது. ஆனால் பரமு தான். ஏன்னா எல்லா சீரியல்லையுமே வில்லனாக நடிக்கிறவங்க தான் திருப்பி மெயின் ஹீரோவாக மாறுவாங்க. அவன் வந்து ரொம்ப நல்லவன். பேசிக்காக பார்த்தா பரமு வந்து ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். அனாதை இல்லத்துக்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ரிஷியும் நல்லவர் தான். இளமதி தான் ஹீரோயின் நல்லா இருக்கா. அவள் வந்துட்டு ரேக்லாவில் ஜெயிக்கணும்னு எய்ம் பண்ணி பண்ணுறா. குடும்ப சூழல் காரணமாக ரேக்லாவில் ஜெயிக்கணும்னு கலந்துக்கிறாங்க. அவங்களோட உறவினர் இருக்காங்க லீலாவதி. அவள் வந்து எப்பயுமே அடுத்தவங்க வீணாக போகணும்னு நினச்சி கடுகடுன்னு நிற்கிற ஒரு கேரக்டராக வச்சுருக்காங்க. ஆனால் கலாமா வந்து கவுன்சிலராக ஜெயிக்கிறதுக்காண்டி இவ்வளோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரமு வந்து கவுன்சிலராக ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். கலாமாவோட வளர்ப்பு பிள்ளை தான், அதாவது வளர்ப்பு பிள்ளை மாதிரின்னு தான் சொல்கிறாங்க பரமுவை. ஆனால் பரமுவோட நான் நினைக்கிறேன் பரமுவோட பேரண்ட் வந்து இறக்கிறதுக்கு ஒரு காலத்தில் காரணமாக இருந்தவங்க கலாமாவாக இருக்கலாம். அது தெரியாமல் இருக்கிறதாண்டி பரமுவை சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் இப்போ இளமதி ரேக்லா இது போகிறாங்க. அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறான் பரமு. கெட்டவன் மாதிரி இருந்தாலும் அவன் வந்து நன்மையாக நினச்சி ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் தான் தான் ஜெயிக்கணும், போட்டியோடு ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் கால குடும்பமாக பார்த்திங்கன்னா இளமதி வண்டி முன்னாடி வந்துடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடில் தெரியும். வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இளமதி ஜெயித்தா அவனோட ஃபேமிலி கடன்லாம் வந்து இந்த ஜெயிக்கிற பணத்தை வச்சு அடைச்சிடலான்னு அவள் நினைக்கிறா. அதுதான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் பாருங்கள். பரமுவுக்கு கிடைச்சா அது வந்து பணம் சேரும், அவ்வளோதான். அவங்க வச்சதே அவங்களுக்கு திருப்பி வர்ற மாதிரி பணம். ஆனால் இளமதி ஜெயித்தா லீலாவதியோட கொடுமையிலேருந்து கூட ஓரளவு தப்பிக்கலாம்ல. உறவுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் கலாமா வந்துட்டு இப்படியே இளமதி வந்து ஜெயித்தா கலாமா ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இதுவே வந்து அவங்க லேடியை வந்துட்டு ரேக்லா போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணதே அவங்களுக்கு கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்துட்டு லேடிஸ் ஓட்டெல்லாம் விழும் அப்படிங்கிறது அவங்க ஓரளவு கெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ஒரு பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதனால் நாளைக்கு வந்து போட்டியில் இளமதி ஜெயிப்பாங்க. ஆனால் ஜெயித்தா என்ன, பரமுக்கு ஒரு மாதிரி ஈகோ இஷ்யூ ஆகிடும். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ லீலாவதி வந்து சாப்பாடு சமைக்கிற சிலிண்டர் கூட பிடுங்கிட்டு போயிட்டா இளமதி வீட்டிலேருந்து. அப்போது ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது இளமதியோட வீட்டு நிலைமையை பார்க்குறதுக்கு. அதனால் இளமதி எப்படியாவது நாளைக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு கெஸ் பண்ணுறோம். பார்க்கலாம். நாளைக்கு சீரியல் பார்த்தாக்க தெரிஞ்சு போயிடும். 16/6 எபிசோடு இருக்குல்லையா, அதில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும்.